வணக்கம். நான் உங்கள் மாரித்து பேசுகிறேன். நேற்று சொன்ன ஸ்டோரி தாங்க. அது சில பேருக்கு நம்பிக்கை இல்லை பழகுது. அதை யாரும் அவ்வளோ கேரை எடுத்துக்கல. பரவாயில்லைங்க, நம்பிக்கை தாங்க லைஃபு. ஆனால் நான் சொல்கிறது உண்மையான விஷயம், எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சொல்லின்னு இருக்கேன். அந்த வீரனாரும் முனீஸ்வரனும் 2 பேர் இருக்காங்கள்ல, 7 கன்னிங்களுக்கு. அது உண்மையாலுமே நடக்குதுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட அவங்க வர வழியில் தான் எங்கள் வீடே இருக்குது. எங்கள் வீடும் சரி, அங்கே கிராம சைடெலாம் அப்படியே ஒன்றா குடிசை ஓலை வீடு இருக்கும் இல்லைங்களா, நெல் இது வச்சு அப்படி தாங்க எங்கள் வீடு இருக்கிறது. இப்போ இல்லை, இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்பா இல்லாத அம்மா இல்லாத இடிஞ்சு விழுந்துருச்சு. அம்மா இப்போ வேறு இடத்துல இருக்கிறாங்க. பட் அப்போ வந்துட்டு நாங்களாம் சின்ன சின்ன பசங்களாம். எங்கள் அண்ணனுக்கு பெரிய அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சுங்க. அப்போ தாங்க அவர் பொண்ணு நைட்டு வந்திருக்குது. காலையில் அவருக்கு தாலி சர்ச்சில். அப்போ எல்லாம் வாசலில் தான் படுப்போம். வாசலில் படுத்துன்னு இருக்கிறப்போ அவங்க வர வழியில் எங்கள் அண்ணா ஃபுல் குடிச்சிட்டு இருந்திருந்தார். அவருக்கு தெரியல. அவர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துன்னு இருந்துக்கிறாரு. அந்த இதுவில் வழின்னு தெரில, எல்லாம் வாசலில் வரிசையாக படுத்துன்னு இருக்கும். இந்த சித்தப்பா வீடு அவங்க எல்லாருமே வழியில் படுத்துன்னு இருப்பாங்க. வாசல் தான் அது வழி. ஆனால் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. வர வழியில் அவர் வந்திருக்கிறாரு, வீரான்றவர். அவர் போயின்னு இருக்கிற டைமில், அது அப்பா அம்மாவுக்குலாம் பெரியவங்க இல்லைங்களா, கொஞ்சம் இது கிடைச்சாலும் முழிச்சுக்குவாங்க. அப்போ போயின்னு இருக்கிறப்போ அண்ணன் படுத்துன்னு இருக்கிறாரு. அண்ணனை ஒரே தள்ளி தூரம் போட்டு விட்டுட்டு பயந்து போய் எங்கள் அண்ணன் ஏஞ்சி பார்த்தா விரியும் அந்த சவுண்டு மட்டும் கேட்குதான், அந்த சிலங்க சவுண்டு அவர் போகிறது. அப்புறம் எங்கள் அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. அதை காலையில் ஏஞ்சி ஒரே குளிர் ஜுரங்க. தாலி கட்டும் போதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஜுரம். பயந்து போயிட்டு ஓடி போய் அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் சொல்லும்போது, சரி எதுவும் பேசிக்காத, இந்த நேரத்தில் படுன்னு சொன்னோடனே அதை பார்த்து எங்கள் அண்ணனுக்கு குளிர் ஜுரமே வந்துடுச்சுங்க. பயத்திலே படுத்துட்டுருக்கிறாரு. அப்போது இது உண்மையாக அவர் இருக்கிறாருன்றது, எங்கள் ஊரை இன்ன வரைக்கும் நாங்கள் நோய் நொடி இல்லாத எங்கள் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தாங்க. அவங்க நல்லா எங்களை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிறாரு. அந்த அளவுக்கு. இப்போ நான் போயிட்டு 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் போவேன். ஆனால் இப்போ ஒரு முறை போவேன், வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். ஓகேங்க, நாளைக்கு சொல்கிறேன் மீதி கதையை.